السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين، أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا فاتقوا الله إن الله شديد العقاب. صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديثه الشريف لا يؤمن أحدكم حتى يكون هواه تبعا لما جئت به أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். ஸலாத்தும் ஸலாம் நம் உயிரினும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த குடும்பத்தார்கள், உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், இமாம்கள், இந்த ஜும்மா நன்னாளில் இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேராதலும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, இஸ்லாமிய புனிதமான மாதங்களில் மூன்றாவது மாதமான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சிறப்பிற்குரிய ரபியுல் அவ்வல் முதல் வசந்தத்தின் மூன்றாவது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கலிமாக்களை முடித்தவர்களாம். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஷரியத்தின் அடிப்படையில் நடப்பவர்களாம். எதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ அது அத்தனையும் விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியலாம். வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், செலவுகள், சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்வினை, வாழும் காலமெல்லாம் ஹஜ் உம்ரா போன்ற சிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினை, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கக்கூடிய பாக்கியத்தினையும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்யக்கூடிய மாபெரும் நற்பேற்றினை, மேலும் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் என்னென்ன நலவுகள், துவாக்கள், கயிறு பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ, துவா செய்தார்களோ அது அத்தனையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வல்ல ரஹ்மான் பரிபூர்ணமாக தன் அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இப்போலகிற்கு அருள்கொடையாய் வந்த உத்தம நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த சிறப்பிற்குரிய மாதத்திலே மூணாவது ஜும்மாவில் நாம் இருக்கிறோம். கடந்த வாரத்தில் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எப்படி நாம் அன்பு பாசம் வைக்க வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை மீது எப்படி அன்பு பாசம் வைத்தார்கள், சஹாபாக்கள் எப்படி அன்பு பாசம் வைத்தார்கள் என் முஹப்பத்து குறித்து நாம் பேசினோம். கடந்த முந்தின வாரத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தாருக்கு அகிலத்தாருக்கு அருள்கொடையாக வந்தார்கள். எனவே அத்துணையும் நமக்கு வசந்தமாய் கிடைத்தது. அண்ணன் பெருமானார் அகிலத்தாருக்கெல்லாம் அருள்கொடை என்பது குறித்து நாம் பேசினோம். இந்த வாரம் அண்ணன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளில் அவர்கள் நமக்கு காட்டி தந்த வாழ்வியல் நடைமுறை சுன்னத் என்கிற நபி வழியே நம்பலி என்கிற சுன்னத்துகளை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எப்படி வழிகாட்டி தந்திருக்கிறார்கள், சஹாபாக்கள் எப்படி பின்பற்றி வாழ்ந்தார்கள் என்பது குறித்தெல்லாம் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த ஜும்மா அதற்கு சிறந்ததாக அமையும். முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு காட்டி தராத எந்த சுன்னத்தும் கிடையாது. எல்லாத்தையும் நமக்கு சொல்லி தந்து விட்டார்கள், வாழ்ந்து வழிகாட்டி சென்று விட்டார்கள். யாராவது ஒரு நபர்
200 கோடி மக்கள் ஒரு தலைவரை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தம கோமான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இந்த விஷயத்தை எனக்கு சொல்லித் தரவில்லை, இது எப்படி செய்யணும் எனக்கு தெரியாது என்று எவராலும் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அனைத்து உலகத்திற்கும் மக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய் அல்லாஹ் சொல்லி தருகிறான். மா ஆதாகுமுர் ரசூலு ஃபஹுது வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. உங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன நலவுகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தார்களோ, கற்றுக் கொடுத்தார்களோ, வாழ்ந்து வழிகாட்டினார்களோ அதை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். எதையெல்லாம் விட்டு தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னார்களோ அத்தனையும் அறவே விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், விலகிக் கொள்ளுங்கள். அவர்கள் சொன்னதை, செய்ததை, வாழ்ந்து வழிகாட்டியதை நாம் பின்பற்றி வாழ வேண்டும். எதையெல்லாம் தடுத்தார்களோ, தவிர்த்திருக்க சொன்னாலும் அத்தனையும் விட்டு நம்ம அறவே விலகி இருக்கக்கூடியதாக, தவிர்த்திருக்கக்கூடியதாக ஆக வேண்டும். இதுதான் அல்லாஹ் நமக்கு வழிகாட்டுகிற வாழ்வியல் படிப்பினை உத்தம நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரியாக சொல்லி தருகிறார். ஷார்ட்டாக நம்ம சொல்லணும்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க, செஞ்சு காமிச்சாங்க, அதை நம்ம செய்யறோம்னா அதுதான் அழகு, அதுதான் உலகத்திலே அழகு. எதையெல்லாம் விட்டு இதை செய்யாதீங்க, இதை தவிர்த்து சொன்னாங்களோ அதெல்லாம் அசிங்கம். எனவே நல்லதை, அழகுகளை நாம் செய்ய வேண்டும். எந்த கெட்டவைகள், அசிங்கங்கள்லாம் இருக்கோ அதை நம்ம விட்டுவிட வேண்டும் என்பதை ஷார்ட்டாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதன் காலை எழுவதிலிருந்து இரவு தூங்குவது வரைக்கும், பிறந்ததிலிருந்து இறக்கும் வரைக்கும், அவன் நகை வெட்டுவதிலிருந்து முடி வெட்டுவதிலிருந்து, அவன் சாப்பிடுவதிலிருந்து அவன் தூங்குவதிலிருந்து, அவன் மலம் ஜலமம் கழிப்பதிலிருந்து எல்லாம் அத்துணை சுன்னத்துகளையும் தெளிவாக சொல்லி காட்டிருக்கிறார்கள். இதில் அறிவியலும் இருக்கு, மருத்துவமும் இருக்கு. யார் சுன்னத்தை பின்பற்றுகிறார்களோ அதை அவர்கள் அடைந்து கொள்வார்கள். அதனுடைய சிறப்புகளை, மருத்துவங்களை கூட அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள் என்பதெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே ஒரு ஓரமாக அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழித்தார். மக்காவிலே அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழித்துக் கொண்டிருந்தார். பொதுவாகவே மக்காவில் ஒரு நடைமுறை ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது. ஆண்கள் எல்லாம் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும், பெண்கள் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் நாயகம் கற்றுக் கொடுத்ததை வைத்து அவர்கள் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பார்கள். எனவே நாயகத்தை பிடிக்காதவர்கள், பின்பற்றாதவர்கள் எள்ளி நகையாடுவது போல் சல்மான் பாரிசியை கூப்பிட்டு கேட்பாங்க, நீ என்னப்பா கொஞ்சம் கிண்டலா கேலியா, பெண்கள் உட்கார்ந்து சிறுநீர் போகிற மாதிரி நீ உட்கார்ந்து போறீங்க, என்ன எப்படி இது, உங்கள் தூதுவர் முஹம்மது இதெல்லாம் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தார், ஒரு சிறுநீர் கழிப்பதை கூடமா அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பது குறித்தெல்லாம் ஒரு கேலியாக எண்ணி நகையாடுவது போல் ஒரு கிண்டலா கேட்கிற பொழுது சல்மான் பாரிசி அந்த கிண்டலுக்கே கிண்டலா பதில் சொல்லும் அடிப்படையில் அவர்கள் கூறுகிறார்கள், எங்கள் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து மட்டும் சிறுநீர் கழிப்பதாக இவர் சொல்லித் தரவில்லை. மாறாக இடது கையால் சுத்தம் செய்யக்கூடாது, சுத்தம் செய்வதற்கு என்னென்ன பொருட்கள், அந்த தேலா கட்டி என்று சொல்லப்படக்கூடிய கற்களை ஒற்றைப்படையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், கிப்லாவை முன்னோக்கக்கூடாது என்பது குறித்தெல்லாம் ஒரு சிறுநீர் கழிப்பதை உட்கார்ந்துதான் கழிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் இத்தனை விஷயங்களும் எங்கள் தூதுவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்பதை சொன்னால் அவர் வாயெடுத்து திரும்பி சென்று விடுவார். எனவே ஒரு சிறுநீர் கழிப்பதிலிருந்து, ஒரு மலம் ஜலம் கழிப்பதிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை நமக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அதை நாம் செய்கிற பொழுது, அதை வாழ்வியலாக நாம் எடுத்து பின்பற்றுகிற பொழுது அதுதான் நமக்கு நன்மை, அதுதான் நமக்கு மருத்துவம், அதுதான் நமக்கு சிறப்பு என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா சஹாபாக்களும் அப்படிதான் அணு அளவும் அச்சசர பின்பற்றினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அணு அளவும் பின்பற்றி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு உலகத்தில் பொதுவாக ஒரு பொது கருத்தியல் இருக்கு. என்னன்னா, நாங்கள் ரெண்டு கருத்துமே தப்பு. அது என்ன நான் விளக்கம் சொல்றேன் பாருங்க. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது நாங்கள் அதிகமாக மஹப்பத் வைத்திருக்கிறோம், ஆனால் அவங்களுடைய எந்த சுன்னத்தையும் நாங்கள் பின்பற்ற மாட்டோம் என்று சொல்வது தவறு. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகள் எல்லாம் நாங்கள் கடைபிடிப்போம், தொப்பி வைப்போம், தாடி வைப்போம், தலப்பா கட்டுவோம், ஆனால் அவர்கள் மீது மஹப்பத் வைக்க மாட்டோம் என்று சொல்வது தவறு. எனவே இதை வைத்து நாம் முடிவு செய்ய முடியாது. ஏன்னா ஒரு நபர், ஒரு சஹாபி, ஒரு மனிதர் மது அருந்திக் கொண்டிருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்க.
ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கண்டிப்பாங்க, 40 கச்சேரி அடிப்பாங்க. நீ செய்யறது தவறு, இது பெரும்பாவம், இது விற்று. வருவார், 40 கச்சேரி வாங்குவார், திருப்பி போய் மது குடிப்பார். வருவார், 40 கச்சேரி வாங்குவார், திருப்பி போய் மது அருந்துவார். அவரால் விட முடியவில்லை, அவரால் மதுவை குடிக்க இருக்காமல் இருக்க முடியவில்லை. எனவே குடித்து கொண்டும் இருப்பார், கச்சேரியும் வாங்கிக் கொள்வார். எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து சொல்லுகிற பொழுது அவரால் முடியவில்லை என்பது ஒரு விஷயம். இரண்டாவது, அவர் அல்லாஹ் ரசூல் மீது மஹப்பத் வைத்திருக்கிறார். எனவே அவரால் எந்த ஒரு நற்காரியம் செய்ய முடியவில்லை என்று நீங்கள் முடிவு செய்து விடாதீர்கள். அந்த மஹப்பத்தின் காரணமாக அவர் சொர்க்கம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு பாவி தான், ஒரு பாவம் செய்யக்கூடியவர் தான். எனவே நீங்கள் அதிகம் மஹப்பத்தை வைத்திருக்கிறீங்க, இதை நம்ம தவறா புரிஞ்சிருக்க கூடாது. மஹப்பத் வைக்கிறதுனால எதையும் பின்பற்றாமட்டா அதுவும் தவறு, பின்பற்றுறதுனால மஹப்பத்தும் வைக்காமட்டா அதுவும் தவறு. மஹப்பத்தும் வைக்க வேண்டும், பின்பற்றியும் வாழ வேண்டும் என்பதை உத்தம நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னார். முதல்ல அன்பு பாசம் வைக்க வேண்டும், இரண்டாவது பின்பற்றி வாழ வேண்டும் என்பதை, அதுதான் ஈமான் என்று ஸல்லல்லாஹு சொல்லி தருகிறாங்க. ஏன்னா நம்முடைய மனோ இச்சை ஒன்று சொல்லும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வாழ்வியல் வழிமுறை, அந்த நடைமுறை ஒன்று சொல்லும். உன்னுடைய மனோ இச்சையை விட, உன்னுடைய எண்ணத்தை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை மேலானது. அவர்கள் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள், அதுதான் உங்களுக்கு வெற்றி. திருமறையில நிறைய இடங்கள் அதான் சொல்லுவோம். பக்கத்து அத்தா ரசூலுல்லா, பக்கத்து பாச பௌசன் அலீமா. யார் அல்லாஹ் ரசூல் சொல்வதை கட்டளைகளை பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உயர்ந்த வெற்றி இருக்கிறது. எனவே சுன்னத்தை பின்பற்றி வாழ்வதுதான் வெற்றி என்று நிச்சயம். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கும் நம்ம 200 கோடி மக்கள் நம்முடைய வீடுகளில் நம்ம பார்க்கலாம். நம்முடைய வாசல் டாய்லெட் என்பது கிப்லா முன்னோக்கி இருக்காது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத். நீங்கள் எங்கேயாவது பிரயாணங்கள் போனாலும், அங்கே ஏதாவது லாட்ஜ் எடுத்து தங்கினாலும் அங்கே மாற்றி கட்டியிருந்தா கூட நம்ம சுன்னத்தை கடைபிடிக்கிறதுமாக மாற்றி தான் உட்காரணும். கிப்லா முன்னோக்கி உட்காரக்கூடாது, தென்கிடலாக உட்கார வேண்டும், தென்மேற்காக அமரக்கூடாது என்பது குறித்தெல்லாம் மார்க்க சட்ட வல்லுநர்கள் நாயகத்தினுடைய சுன்னத்தை குறித்து நமக்கு சொல்லி தருகிறார்கள். அத்தனை பேருடைய வீடு கட்டுகிற பொழுது கிப்லாவை முன்னோக்காமல் தான் அந்த பாத்திரமே அமைக்கப்படும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுன்னத் என்பதை குறித்து நாம் காலங்காலமாக ஒரு 1000 வருடங்களை தாண்டி இந்த சுன்னத்துகளை கடைபிடித்து வருகிறோம். என்ன அப்பவோ சவப்போ சில சுணக்கங்கள், சில கொடுப்போக்குகள் இருந்தாலும் நமக்கு ஏற்றாற்போல், நமக்கு பிடித்தது நாம் செய்து கொள்கிறோம். அல்லாஹ் ரசூல் காட்டி தந்தது போல, வாழ்ந்து வழிகாட்டியது போல, அச்சது சஹாபாக்கள் செய்தது போல நம்ம செய்யும். அதுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி. இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி மீது அவங்க ஒரு சுன்னத்தை கூட விடாமல் பின்பற்றி செய்தவர்கள். உலகத்திலேயே அதிக ஹதீஸ்களை அறிவித்தவர்கள் முதல் நபர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா, மூன்றாவது இப்னு உமர் ரலியல்லாஹுடைய மகனார் இப்னு உமர். இவங்க நாயகத்தின் மீது வைத்துள்ள அன்பு பாசம், அவர்களை பின்பற்றி வாழ்தல் எல்லாத்துலையும் ஒன்று விடாமல் கரெக்டாக கடைபிடிப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில நிறைய கதவுகள், கேட்டுகள் இருக்கும். அப்போ ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இது பெண்களுக்காக அவங்க ஹயாத்தா இருக்கிற பொழுது இந்த வாசலை பெண்களுக்காக நம்ம விட்டு விடுவோம், அவங்க போறதுக்கும் வரதுக்கும் சரியா இருக்கும் சொல்லி விட்டு சென்றார்கள். அன்னைக்கு கேட்டதுதான் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வஃபாத் வரைக்கும் அந்த வழியாக போனதே கிடையாது, அந்த பாதையில் அவர்கள் செல்ல மாட்டார்கள். காரணம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டாங்க. முதல்ல சுன்னத்னா என்ன தெரியும், அதோட டெஃபினேஷன் நம்ம தெரியும். சொல், செயல், அங்கீகாரம், அவருடைய நற்குணங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்து எப்படி வாழணும்னு சொல்லி அவங்களுடைய தன்மைகள், நற்குணங்கள், இது எல்லாத்தையும் நம்ம செய்யறதா சுன்னத். மா உதிப இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் ஃபஅலின் அவ் கௌலின் அவ் தக்ராரின் அவ் சிஃபத்தன் அவ் குலுக்கன், இந்த 5 விஷயங்கள், சொல், செயல், அவர்கள் அனுமதித்தது, அவர்களுடைய தன்மைகள், அவர்களுடைய குணங்கள். நம்ம சொல் செயலை கேட்கிறோம், அவங்க அனுமதித்த செய்யறோம், அவங்களுடைய குணங்கள் விட்டுறோம். இங்கே குணங்கள் மட்டும்தான் ரொம்ப அஹ்லாக் என்பதுதான் முக்கியம். ஸல்லல்லாஹு யார்கிட்ட எப்படி நடக்கணும், எப்படி வாழணும், யார்கிட்ட எப்படி பேசணும் என்பது குறித்தெல்லாம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே அடிப்படையில் தெளிவாக புரிந்து கொண்டு குணங்களை நாம் மையமாக கருத்தில் கொள்ள சொன்னால் மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். எனவே இந்த சுன்னத்துகளை இப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு
இந்த வாசல்ல போவாதீங்கன்னு சொன்னாங்க, அதுல இருந்து அவங்க போல. ரெண்டாவது செய்தி, ஹஜ்ஜில எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு முத்தமிடுவாங்க. அதற்கு முன்னால் ருக்னே யமானி சொல்லி ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதியிலையும் போய் முத்தமிடுவாங்க. இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாத்தா ஸல்லல்லாஹு ஹயாத்தா இருக்கும் பார்த்துருப்பாங்க. இப்படி வஃபாத்துக்கு பின்பாவும் கூட அந்த ருக்னே யமானிக்கும் முத்தம் கொடுப்பாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு முத்தம் கொடுப்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு தானே முத்தம் கொடுக்கணும், நீங்க என்ன புதுசா செய்றீங்க என்றால் கேட்கப்பட்ட பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே முத்தம் கொடுத்ததை நான் பார்த்திருக்கிறேன், என் உயிர் உள்ள வரைக்கும் நான் அதை செய்வேன் என்பதாக தெளிவாக சொல்லுவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சனிக்கிழமை ஆனால் மஸ்ஜிதே குபாவுக்கு நடந்தே செல்வார்கள், அங்கு தொழுவதற்காக வேண்டி மதீனாவிலிருந்து. எனவே இவர்களும் ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை அதே போன்று நடந்தே சென்று மஸ்ஜிதே குபாவில் சொல்வார்கள். இன்னைக்கும் மஸ்ஜிதே குபாவில் தொழுது ஒன்று செய்துவிட்டு சொல்லுபவர்களுக்கு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும் என்பதாக ஹதீஸ்கள் தான் நம்ம பார்க்கணும். எனவே இந்த மாதிரி கொஞ்சம் கூட சல்லாசன் எதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்களோ, எதெல்லாம் காட்டி தந்தாங்களோ அப்படியே அச்சர் திறனாமல் பின்பற்றுபவர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்திருக்கிறார். அஹமது இப்னு அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க முஸ்னத் அஹ்மத் சொல்லி ஒரு ஹதீஸ் கிதாபை இந்த சமூகத்துக்கு தந்திருக்காங்க. சுமார் 30,000 ஹதீஸ்கள் இது. ஒவ்வொரு தடவையும் ஹதீஸை அவங்க கோர்வை செஞ்சு எழுதுகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் என்ன செஞ்சிருக்காங்களோ, தொழுதால் தொழுத போல தொழுதுட்டு எழுதுவாங்க. ஹஜ்ஜு செஞ்சா ஹஜ்ஜு செஞ்சுட்டு இந்த ஹதீஸை பதிவு செய்வாங்க. என்ன அவங்க செஞ்சாங்களோ அதை செஞ்சுட்டு தான் இந்த ஹதீஸை பதிவு செய்வார். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரத்தம் குத்தி எடுக்குதுன்னு ஒரு சுன்னத்தாக இருந்துச்சு, ரத்தம் குத்தி எடுக்குது. எனவே இந்த ரத்தம் குத்தி எடுக்கிற ஹதீஸை தான் இவங்க பதிவு செய்யணும். உடனே அன்றைய காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபைனல் கார்டு சொல்லப்படக்கூடிய முதுகுந்தண்டில் ஒரு கொம்பு மாதிரி வச்சு குத்தி எடுப்பாங்க ரத்தம். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்தி எடுத்திருக்கிறாங்க. இவர் இந்த ஹதீஸை பதிவு செய்வதற்காக ஊர்ல எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு ஒரு ரத்தம் குத்தி எடுக்கிற நபரை பிடிச்சி அவர்கிட்ட கொம்பு இருக்கான்னு கேட்டு முதுகுல ரத்தம் குத்தி எடுத்த பின்னால் அந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். அஹமது இப்னு அம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஸ்னத் அஹ்மத் என்கிற கிதாபில் இந்த ஹதீஸ் இருக்கிறது. சொல்ல வருகிற விஷயம், எதை சொன்னார்களோ, எதை செய்தார்களோ, எதை அனுமதித்தார்களோ, அவருடைய குணங்களால், அவருடைய தன்மைகளால் அதை அத்தனையும் செய்வதுதான் சுன்னத், நபி வழி, நடைமுறை. இதை அத்தனை நாம் செய்வதனால்தான் முழு நன்மையை நாம் பெற முடியும். மஹப்பத்து ரசூல், நாயகனுடைய பிரியம் நமக்கு கிடைக்கும், உடைய ஷஃபாத் நமக்கு கிடைக்கும். இன்னைக்கு நமக்கு ஏற்றார் போல் அவங்க நமக்கு பிடிக்கிறது போல் நம்ம செய்யறதும், இல்லை வேணான்னு சிலதை விட்டுறதும், இப்படிதான் நம்ம இருக்கோம். ஆனால் எல்லாமே செய்யணும். அதே அஹ்மது இப்னு அம்பல் ரஹ்மத்துல்லாஹி வஃபாத்துடைய சமயத்தில் என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களுக்கு கடைசி 2 ரக்காய் தொழுகை தான் இருக்கு. வஃபாத்துடைய நேரம், சக்கராத்துடைய நேரம். அவருடைய தோழர் ஒருவர் இருந்தாங்க, அபூபக்கர் மர்சூகி. அவரை கூப்பிட்டு, என்னால் முடியல, எனக்கு ஒழு செஞ்சு விடுப்பான்னு சொன்னான். ஒழு செஞ்சு விடு, ஒழு செஞ்சதுன்னா 2 ரக்காய் தொழுகை தொழுதலை ஊருக்கு போயிருக்கிறாங்க. அதே போல் அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒழு செய்கிறாங்க. பொதுவாக உடம்பு சரியாதவங்க, முடியாதவங்க, இவங்களுக்குன்னா பர்ஃபெக்டாக அந்த சுண்ணத்து, ஒருவினுடைய சுண்ணத்து, பரந்த வாஜிபு இதெல்லாம் செய்ய மாற்றி அவர் தண்ணியை பொத்தாம் பொதுவாக ஊற்றி விட்டுருவார். உடனே அந்த சக்கராத்தாளில் கூட அஹ்மது இப்னு அம்பல் சொல்கிறாங்க, கை கழுவுகிற பொழுது, கால் கழுவுகிற பொழுது கோதி தான் கழுவணும். என் உயிர் போகிறதுக்கு முன்னாடி இந்த சுண்ணத்தை நான் கடைபிடிச்சு தான் போவேன். நீ இப்படி பொத்தாம் முதல் தண்ணியெல்லாம் ஊற்றி விடாது, ஒழுங்காக கையை தேய்ச்சி கழுவு, கால் விரல்களை கோதி கழுவு என்பது குறித்து அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கணும் என்று சொன்னால், எந்த அளவுக்கு உள்ள அந்த மஹப்பத்தும் அவர்களை அணுவதாக பின்பற்றி வாழ்ந்த அந்த சுண்ணத்துகளை நாம் பார்க்கிறோம். ஹதீஸை பதிவு செய்கிற பொழுதும் நாயகம் எப்படி செய்தார்களோ அதை செய்துவிட்டு ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். மௌத்தா போகிற தருணத்தில் கூட, சக்கராத்தாக கூட இந்த சுண்ணத்தை நான் இதற்கு சின்ன சுண்ணத்தா, இதெல்லாம் நம்ம செய்யறமா யோசிக்கிறோம். இதை கூட நான் செஞ்சுட்டு தான் மௌத்தாவான்னு சொல்கிற அந்த ஈமானிய உறுதியை நாம் பார்க்க வேண்டும். பிரமித்து போகிறோம். அந்த அளவுக்கு சஹாபாக்கள், மார்க்க அறிஞர்கள்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த அளவுக்கு சுண்ணத்துக்களை அடித்திடாமல் அச்சல் அப்படியே பின்பற்றி வாங்கலாம். இன்னும் நிறைய செய்திகள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கும்? இதுல மருத்துவமும் இருக்கு, அறிவியலும் இருக்கு. ஒன்று செய்யும் போது பிடரையில கடுகிற பொழுது நோய்கள்லாம் போகுதுன்னு சொல்றாங்க. சாப்பிடுகிற பொழுது நாம் விரலை தூக்கி சாப்பிடும் பொழுது உள்ள ஜீரணமாகுதுன்றாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்திலையும் ஒரு சுண்ணத்திலும் ஒரு மருத்துவம் இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு அறிவியல் ஆராய்ச்சியாக ஒத்துக்கொண்டு இருக்கக்கூடிய
சூழ்நிலை இன்னைக்கு தெளிவாக இருக்கிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, எப்பொழுது ஒரு சுன்னத் விடுபடுகிறதோ ஒரு புதுசா பிதஅத் என்பது பிறந்துவிடும். இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, எப்போது ஒரு சுன்னத்து விடுபடுகிறதோ ஒரு பிதஅத் பிறந்துவிடும். சுன்னத் விடுபட பிதஅத் நிறைய புதிதாக உருவாக்கப்பட்டது நிறைய உள்ள வந்துடும். கடைசியில் அது மட்டும்தான் இருக்கும் என்பதாக நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். இமாம் தைமூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, இன்ன அஃபல் தஹாபித்தீன் மின் தர்கி சுன்னah, சுன்னத்து விடுபடுறதுதான் தீனுடைய அழிவே என்பதாக சொல்றாங்க. எப்போ ஒரு சுன்னத்து நம்மகிட்ட இருந்து போதோ பிதஅத் வந்துடும். பிதஅத் எப்போ வருதோ, புதிதாக உருவாக்கப்பட்டது எப்போ வருதோ அப்பொழுது தீன் அழிந்துவிடும் என்பதாக சொல்லி தருகிறான்னு சொன்னால், இன்னைக்கு சுன்னத்துல எவ்வளவு பொடுபோக்கா எவ்வளவு அசாதா நம்ம பின்தங்கி இருக்கிறோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லாம் ஒரு விஷயம் கூட நாயகம் எங்களுக்கு சொல்லி தரவில்லை, இது எப்படி செய்யணும் எங்களுக்கு தெரியாது என்று யாராலும் சொல்ல முடியாது. அத்தனைக்கும் வழிகாட்டி வாழ்வியல் வழிகாட்டியாக சொல்லாது இருந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்ற லக்கத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இதுதான் அகில உலகத்தின் தூதரான உங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரி என்பதை அல்லாஹ் சொல்றாங்க. இதுதான் என்பதா சொல்லி காட்டுகிறார். எனவே அச்சல் கடு அளவு கூட சஹாபாக்கள் தெளிவாக நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்து நம்ம பார்க்கிறோம். இது நம்ம வாழ்வின் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டிருக்கிற நாம் சரியான முறையில் பின்பற்ற வேண்டும், சரியான முறையில் செய்ய வேண்டும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு மாலிக் ரஹ்மத்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி மதீனா ஷரீஃப்ல அவங்களுடைய மக்பராக்கு முன்னாடி இருந்தால் நிறைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துவாங்க. அன்றைய காலத்துலாம் மணல் மேடா இருந்துச்சு. அப்போ நடந்துக்கிற போது சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய சொல் செயல் சில பேர் ஏற்றுக்கலாம் மறுக்கலாம். எத்தனையோ கருத்துக்கள் வரும், எத்தனையோ கருத்துக்கள் போகும். சொல்லலாம், செய்யலாம், ஏற்றுக்கலாம், மறுக்கலாம். ஆனால் இங்கே அடங்கியிருக்கக்கூடிய முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் சொன்னது, செய்தது, அங்கீகரித்தது, அனுமதித்தது ஒரு குணங்களால், தன்மைகளால் இதை யாராலும் மறுக்க முடியாது, மாற்று கருத்து சொல்ல முடியாது. எனவே இதை நாம் சரியான முறையில் பின்பற்றி வாழணும் என்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து பாடம் நடத்துவாங்க இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹு. நிறைய சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ செய்தார்களோ அதை அப்படியே வாழ்ந்து வழிகாட்டினாங்க, அதை அப்படியே செஞ்சு காமிச்சாங்க. ஒவ்வொரு பெரிய பெரிய இமாம்கள், புகாரி இமாம் போன்ற பெரும் பெரும் ஹதீஸ் கிதாபுகளை நமக்கு இன்னைக்கு மார்க்கத்தை தந்திருக்கிறவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தார்களோ அதை அப்படியே செஞ்சுட்டு தான் ஹதீஸே பதிவு செய்வாங்க. அது அந்த ஹதீஸை பதிவு செய்ததுனால அவங்க குளிச்சிருவாங்க, ஒன்று செஞ்சிருவாங்க. அந்த பேனாவை எழுதுறதுக்கு ரொம்ப அந்த மஹப்பத்தா நாயகத்தினுடைய ஹதீஸ் எழுத போகிறோம் என்கிற அந்த பயத்தோடு, அந்த அன்போடு, பாசத்தோடு இருக்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்கும் பொழுது எத்தனையோ சுத்தத்துக்கு நம்ம விட்டுறோம். எத்தனையோ விஷயம் நம்ம மனசுக்கு தோல்வா நடந்துட்டோம். லா யுக்மீனு அஹதுக்கும், ஒரு முஃமின் அவன் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது. ஹத்தா யகூனு ஹவாஹு, அவனுடைய மனோ இச்சையை பின்பற்றுகிறது மட்டும் அவன் நினைச்சு அவன் ஈமான் கொண்டவனாக ஆக முடியாது. தபான் லிமா ஜித்துபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை அவன் பின்பற்றி வாழ்ந்தாதான் உண்மையான முஃமின் என்பதாக ஹதீஸ்ல இருக்கு. நம்முடைய மன இச்சை ஒன்று சொல்லும், நம்முடைய எண்ணம் ஒன்று சொல்லும். அதை விட உத்தம நபிகள் கோமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருப்பாங்க, செஞ்சு வழிகாட்டிருப்பாங்க. அதை பின்பற்றுவது மேல், அதுதான் நன்மை. இன்னைக்கு மேற்கத்திய கலாச்சாரம், இன்னைக்கு மேற்கத்திய விஷயங்கள் அத்தனை இன்னைக்கு உலகத்தில் வந்தனால அவன் செய்கிற மாதிரியே நம்ம செய்யணும். அவன் எதெல்லாம் நம்ம கற்றுத்தரான், அவன் நின்று சாப்பிட்றான், நின்று குடிக்கிறான், நின்று ஒன்றுக்கு போகிறான், இதெல்லாம் நிறைய விஷயம் நம்ம சொல்லலாம். குறை சொல்வதற்காக இல்லை, சரியான முறையில் மஹப்பத்து வைத்து நாயகத்தை பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் அவர்களுடைய அந்த ஷஃபாத் என்கிற பரிந்துரை நமக்கு கிடைக்கும். அவர்களுடைய பரிந்துரையால் தான் நாம் சொர்க்கம் செல்ல முடியும் என்பதையும் நாம் ஹதீஸில் பார்க்கிறோம் என்று சொன்னால், அந்த முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் போற்றுவோம், புகழுவோம், பின்பற்றி வாழ்வோம், அவர்களுக்கு மரியாதை செய்வோம், அவர்களுக்கு சங்கை செய்வோம், அவருடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு நடப்போம், அவர்கள் மீது அதிகம் செலவாற்றுவோம். இதெல்லாம் நாயகத்திற்கு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இந்த கடமைகள் எதுவும் கொஞ்சம் பின்வாங்காமல் அதனுடைய அத்தனை விஷயங்களும் உள்வாங்கிக் கொண்டு சரியான முறையில் செய்கிற பொழுது மிகப்பெரிய வெற்றி. குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் இல்லையா, உங்கள் தூதுவரிடத்தில் அழகிய
மாதிரி இருக்கிறது. அவர் எதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தாரோ, காட்டி தந்தாரோ, வாழ்ந்து வழிகாட்டினாரோ அதை எடுத்து நீங்க பின்பற்றுங்க. எதையெல்லாம் விட்டு தடுத்தாரோ, தவிர்த்து சொன்னாலும் அத்தனை விட்டு விலகி இருங்க. அதுதான் உங்களுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வெற்றி அதில் வச்சிருக்கான். சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒருவருக்கு சுன்னத்து தெரியும், இதை செஞ்சா நன்மை இருக்குன்னு தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே அவர் விட்டா அதனுடைய விலையும் மோசமாகும், அதனுடைய பக்க விளைவுகளும் மோசமாகும். ஒரு சஹாபியை பார்த்து ஆயிஷா சொன்னாங்க, குல்பி யமீனி, உன்னுடைய வலது கையால் நீ சாப்பிடு என்பதாக சொன்னாங்க. உன்னுடைய வலது கையால் நீ சாப்பிடு என்பதாக சஹாபா சொன்னாங்க. அதற்கு அந்த மனிதர் சொன்னால், லா அஸ்ததி, என்னால் முடியாது, என் வலது கையால் தூங்கி என்னால் வலது கையால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொன்னார். உடனே சஹாபாக சொன்னாங்க, மா மனாஉ மின் கிபர், இவரால் முடியும்னு எனக்கு தெரியும், பெருமையின் காரணமாக இவர் செய்ய மாட்டார். எப்படிங்க? பெருமையின் காரணமாக அவர் வலது கையால் சாப்பிட மாட்டார், நான் வலது கையால் சாப்பிடுங்கன்னு சொல்றேன் சாப்பாடு சொன்னாங்க. அதற்கு பின்னாலும் பல காலங்கள் கழித்து அவருடைய ஒரு கை பக்கவாதம் ஏற்பட்டு வேலை செய்யாமல் போனதே ஹதீஸ் நம்ம பார்க்கணும். ஒரு சுன்னத்தை சல்லாசம் சொன்னது, இப்படி செய்யுங்க, இதுதான் உங்களுக்கு மருத்துவம், இதுதான் உங்களுக்கு ஷிஃபா, இதுல தான் வெற்றி இருக்கு, இப்படி செய்யணும் கற்றுத்தராங்க. அது அவரால் செய்ய முடியும், தெரிஞ்சுக்கிட்டே அவர் பண்ணாமல் விட்டாரு. பிற்காலத்தில் ஒரு கையை கூட அவரால் தூக்க முடியவில்லை. அந்த கை வேலை செய்யாமல் போனது என்பதை கூட சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தருகிறான்னு சொன்னால், சில சுன்னத்துக்களை நாம் விடுவதால் அதனுடைய பக்க விளைவுகளும் மோசமாக இருக்கும் என்பதை இதன் மூலம் நாம் தெரிந்து கொள்கிறோம், தெரியப்படுத்துகிறோம். நீங்கள் எனவே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத்தும் வைக்க வேண்டும், பின்பற்றியும் வாழ வேண்டும். அந்த சுன்னத்துகளில் கொஞ்சம் அசட்டை இல்லாமல், பொடுபோக்கு இல்லாமல் எப்படி கற்று தந்தாரோ, எப்படி வாழ்ந்து வழிகாட்டினாரோ அதே போல நாம் செய்தால், சஹாபாக்கள் செய்தது போல நாம் செய்தால் அதனுடைய நன்மை நமக்கு கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும், மருத்துவம் கிடைக்கும். இன்னைக்கு எத்தனையோ அறிவியல் ஆராய்ச்சியாக கண்டுபிடிச்சு இது நபி சொன்னாங்கன்னு சொல்லி அவங்க பெரிய ஸ்டேஜில் இருந்து சமர்ப்பணம் செய்கிறார். ஒழுங்கு செய்யறதுல இருந்து, சாப்பிட்றதுல இருந்து, ஒவ்வொருத்தரையும் ஒரு மருத்துவம். தண்ணி உட்கார்ந்து போய் தண்ணி குடிப்பு சொன்னது 6, சாப்பிட்றது சொன்னது 14. நம்முடைய மக்கள் பிள்ளைங்களுக்கு அதை தான் நம்ம சொல்லிக் கொடுக்கிறோம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களில் கூட நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கிறது. உள்ளத்தில் உள்ள அந்த இறைப்பை சுத்தம் செய்வதிலிருந்து எல்லாம் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய ஷிஃபாவை, நிறைய மருத்துவத்தை இந்த சுன்னத்தில் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் உணர்ந்து நாம் அமல் செய்கிற பொழுது மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் அடைவோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. சுமார் 200 கோடி மக்கள் மக்களின் தலைவர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி வாழ்கிறார்கள் சொன்னால் அதில் அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது, அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கிறது. அவர் சொல்வதை நாம் யாரும் ஏற்க முடியாது என்று சொல்ல முடியாது, மறுக்க முடியாது என்று சொல்ல முடியாது. பின்பற்றி வாழ்ந்தால் வெற்றி இருக்கிறது, ஷஃபாஅத் கிடைக்கிறது என்பதை மனதில் வைத்துக் கொண்டு முஹப்பத்து கொள்வோம், அன்பு பாசம் வைப்போம், ஸல்லல்லாஹு பின்பற்றி வாழ்வோம். எல்லாருமான கைர் பரக்காத்துகளை உங்களுக்கும் எனக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிபூர்ணமாக தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஃபிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாஹி.